பொடிமா பொடிமா வா இந்தா வச்சுக்கோ. இப்ப நீ என்ன பண்றேன்னா நேரா வீட்டுக்குள்ள போற. வீட்டுக்குள்ள போன உடனே ஆத்தா, இந்த குடும்பம் உனக்கு என்ன பாவம் பண்ணிச்சு ஆத்தா? இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியே ஆத்தா. இங்க இருக்கிறவங்களோட நிலைமை எதுவுமே சரியில்லையே. இன்னும் என்னென்னமோ நடக்க போதுன்னே தெரியலையே. யாருமா நீ? சம்பந்தமே இல்லாம வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்க? அதானே ஏதோ கத்துற ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லி கத்து. ஏன் இந்த மாதிரி சாபம் விடுற? சாபம் தான் தம்பி, ஆனா அத நான் கொடுக்கல. உங்களுக்கான சாபத்தை நீங்களே தேடிக்கிட்டீங்க. நாங்களா? என்னம்மா சொல்ற நீ? ஆமாங்கய்யா, உங்க குடும்பம் ஒரு பேராபத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. பணச்சேதமோ பொருட்சேதமோ இல்ல, உயிர் சேதம் கூட இதனால ஏற்படலாம். ஏமா, யார் இவங்க? யார் இவங்களை வீட்டுக்குள்ள விட்டது? நான் தான் வர சொன்னேன். அத்தை, இவங்க வீடு வீடா போய் குறி சொல்றாங்களாம். நம்ம வீட்டு வாசல் தேடி வந்து காணிக்கைக்காக நின்னாங்க. அதான் போற போக்குல எங்களுக்கும் குறி சொல்லுங்கன்னு நான் தான் இவங்களை உள்ள வர சொன்னேன். ஓ, உங்க ஏற்பாடு தானா இது எல்லாமே? பர்மிஷன் மட்டும் தான் நான் கொடுத்தது. அவங்க பேசுறதெல்லாம் அந்த சாமி கொடுக்கறதா. இவங்க நாக்குல அந்த ஆத்தாவே குடி இருக்காங்களாம். குடி இருக்கிறதுக்கு அது என்ன நாக்கா இல்ல 2 BHK பிளாட்டா? சாமிங்க அப்படிலாம் பேசக்கூடாது. நடக்க போறத சொல்றேன். இருந்தாலும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலல்ல? அப்ப நான் நடந்ததை சொல்றேன், நல்லா கேளுங்க. ஒன்னோட ஒன்னா ஒத்துமையா சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்க குடும்பம் சில நாளா சங்கடங்களை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், உங்க பிள்ளைக்கு வேலை போயிருக்கும். ஆக மொத்தத்துல இந்த குடும்பத்துல நிம்மதியே இல்லாம போயிருக்கும். நான் சொல்றதெல்லாம் சரிதானே? சரிம்மா, ரொம்ப சரி. இப்ப சொல்றேன் கேளுங்க. இந்த கூடு களைய போகுது, இந்த வீடு உடைய போகுது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து குவிய போகுது. அடடடடா, அடுக்குமொழி வசனங்கள்லாம் பயங்கரமா இருக்குதே. நான் கூட வடிவ என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கா. இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் கையளவுதான். இன்னும் நீங்க பார்க்க போற பிரச்சனைகள்லாம் மலையளவுக்கு காத்துட்டு இருக்கு. போதும், நிறுத்துறீங்களா? விட்டவங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. கார்த்திக், இவங்களை இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இது அவர் பேசலமா, அவர் பண்ணாரே ஒரு கல்யாணம், அதுதான் அவரை இப்படி பேச வைக்குது. என்ன புரியலையா? சத்தியமா புரியல. இந்த பையன் ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டாரே, அந்த பொண்ணாலதான் இந்த குடும்பத்துக்கே சாபக்கேடு. அவளை உங்க பையனுக்கு கட்டி வச்சதுனாலதான் இந்த குடும்பமே பல வகையான கஷ்டங்களை சந்திச்சிருக்கு. அப்படிதானே? அப்படிதாங்க. இதுக்கு மேல நீங்க கஷ்டப்படக்கூடாது, எந்த பிரச்சனையும் உங்களை தேடி வரக்கூடாது. பழையபடி சந்தோஷம் மட்டுமே நிலைச்சிருக்கணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த பொண்ணை நீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க.
இவ மூச்சு காத்து உங்க மேல பட்டாலே பிழைகளும் தோஷங்களும் தான் உங்களை வந்து சேரும். அம்மா, நான் எந்த பாவமும் அறியாதவ. என்ன போய் இந்த குடும்பத்தோட சாபக்கேடுன்னு சொல்றீங்களே, இது என்னமா நியாயம்? இது நான் சொல்றது இல்லம்மா, அந்த ஆத்தா சொல்றது. உன் தலைவிதி அப்படி எழுதி இருக்கு. அது யாரால மாத்த முடியும் சொல்லு? நீ எங்கிருந்தாலும் சரி, உனக்கு அந்த இடம் சுகமா இருந்தாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு உன்னால சுமைகள் தான் அதிகமாகும். பிறந்ததும் அம்மாவையும் வளர்ந்ததும் அப்பாவையும் வதம் செஞ்சவ நீ. இன்னும் இவங்களோட இருந்து ஏதாச்சும் ஒரு உயிரை போக வைக்க போறியா? போயிடு. நீ போனாதான் இந்த குடும்பம் வாழும். இது என்ன சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்க? செம்பா இங்க இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வருதா? அவ இங்கிருந்து போயிட்டா இல்ல சரியாயிடுமா என்ன? அப்படிதானே கார்த்திக் இவங்களும் சொல்றாங்க. இங்க பார் வடிவு, அவங்க இல்ல, அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அந்த ஆத்தாவோட அம்சமா இருக்கிறதுனாலதான் இவங்களே அத சொல்றாங்க. ஏய், அப்ப இவங்களை நீ சாமின்னு சொல்றியா? ஆமாங்க, சாமிதான். ஆசிரமத்துல இருந்து நம்ம சாமி வருவாரே, அவர் முன்னாடி நாம நிக்கிறப்போ நமக்கு வர பயபக்தி பணிவும் இந்த அம்மா முன்னாடி நிக்கும் போது நமக்கு வர மாட்டேங்குதே. இதுல இருந்தே தெரியல, நீங்க சொல்றது எல்லாமே பொய் தான். செம்பா இந்த குடும்பத்தோட சாபக்கேடு கிடையாது, அவ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவ ஒருத்தி இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிரந்தரமானது கிடையாதுமா. செம்பா எங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம், போதுமா? என்ன இது? நாம ஒண்ணு பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண சொன்னா கிழவி வேற ஒண்ணு பிளான் பண்ணி அடிக்குது. இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியலையே. வடிவு, முதல்ல அவங்களை வெளியே போக சொல்லு. நான் சொல்றதெல்லாம் உதாசீனப்படுத்துறீங்கல்ல? ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும் போது என்னை பத்தி நீங்க யோசிப்பீங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். வடிவு, அவளுக்கு காணிக்கை கொடுத்துட்டேலம்மா? கொடுத்துட்டேன் மாமா. அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. போங்க. அழாதீங்க அண்ணி. நீ செம்பா அழுகுற? முத கண்ணை தொட. தொடன்னு சொல்றேன்ல. இது பாரு, இவங்களும் சும்மா காசுக்காக கண்டதை சொல்ற கூட்டம். இவங்க சொல்றதுல நீ பெருசா எடுத்துக்காத. யார் வந்து என்ன சொன்னா என்ன? எங்க வீட்டு பொண்ணு செம்பாவ நாங்க தப்பா நினைப்போமா சொல்லு? எங்க ஆயுசுக்கும் நீ எங்க கூட இருக்கிறது தான் செம்பா எங்களுக்கு ஆதரவு. வந்தவங்க போனவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு உன்னை நீ குழப்பிக்காத. சரி பெரியம்மா. டே கார்த்திக், அவளை உள்ள கூட்டு போடா. வா. வாங்க அண்ணி. லட்சுமி, வா. பரபரப்பா ஏதோ நடக்கணும்னு பார்த்தா இப்படி புஷ்னு போயிருச்சாடா. என்ன பண்றது? சரி வா, எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அக்கா 500 ரூபாய் இப்படி அனாம தான் போயிடுச்சக்கா. இன்னும் கத்தி சொல்லு, எல்லாருக்கும் கேட்கட்டும். அக்கா இந்த கிழவி இப்படி ரிவர்ஸ் கியர் போடணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. வடிவு, நாம ரூமுக்கு போய் பேசலாம். முதல்ல நீ வா. 500 ரூபாய் போச்சு அக்கா. வாயை மூடு. அக்கா 500 ரூபாய்.
இன்னும் எதுக்கு அதையும் நினைச்சிட்டு இருக்க? விடு செம்பா. இப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி காசு பணம் புடுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆளுங்களே வராங்க. அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நீயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த அம்மா உன்னை பத்தி ஏதேதோ சொன்னாங்க. ஆனா அதையெல்லாம் நாங்க நம்பணுமா? இல்ல அப்புறம் என்ன? ஒருவேளை நீங்க உங்க பேச்ச நம்பியிருந்தா? அதான் நம்பல செம்பா. நீயே பார்த்தல்ல அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. அவங்க அந்த இடத்துல அப்படி பேசுவாங்கன்னு நான் கூட நினைச்சு பார்க்கல. உன்னை அவங்க இந்த குடும்பத்தோட பொக்கிஷமா நினைக்கிறாங்க. நீ இங்க இருந்தா அது அவங்களுக்கு பாதுகாப்பாவும் ஆதரவாவும் இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை தான் சின்னையா எனக்கு பயத்தை கொடுக்குது. நான் இங்க இருந்தா இந்த குடும்பம் நல்லா இருக்காது, நிம்மதியா இருக்காதுன்னு தெரிஞ்சும் பெரியம்மா எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துல என்ன ஒரு முக்கியமான ஆளா நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியுது சின்னையா. ஆனா அந்த அளவுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. பெரியம்மா இன்னைக்கு என்னை பத்தி பேசின வார்த்தையெல்லாம் கேட்கும்போது நான் இந்த வீட்டுல இன்னும் பொறுப்பா இருக்கணுமோன்னு என்ன யோசிக்க வைக்குது சின்னையா. எதுக்காகவும் என்னை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு பேசின பெரியம்மாவோட பேச்சுக்கு நான் காலம் முழுக்க அவங்க காலடியிலேயே கடந்தாலும் என்னால ஈடு கட்ட முடியாது. இது பாரு, உன்னை இங்க யாரும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டாங்கன்னு உனக்கே புரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? ஒருவேளை அந்த குறி சொல்றவங்க சொன்ன மாதிரி என்னால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது செம்பா. நீ இங்க இருக்கிறது எங்களுக்கு புண்ணியமே தவிர அதனால எங்களுக்கு பாவம்லாம் வந்து சேரவே சேராது. அத நாங்க நம்புற மாதிரி நீயும் நம்பு. ஒரு தடவை ஒன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியில போன்னு சொன்னதே போதும். இன்னொரு தடவை தெரிஞ்சே நாங்க அந்த தப்பை பண்ண மாட்டோம். நான் மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன் செம்பா, இது உன் குடும்பம். இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தி. எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருங்கிறதுக்காக இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிற உன்னை விட்டு தருவோமா சொல்லு? சோ ப்ளீஸ் இனிமே இத பத்தி பேசாத. சரிங்க சின்னையா, இனிமே நான் இத பத்தி பேச மாட்டேன். இது போதும் செம்பா. இந்த குறி சொல்றவங்க வந்துட்டு போனதுல இருந்து எவ்வளவு டென்ஷன். ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. அப்பா, எனி குட் நியூஸ்? டேய் ஆரம்பிக்காதடா. நீங்க பேப்பர் மடிச்சு வச்சுட்டு சாப்பிடுங்க. அழகா சந்திரா எடுத்து. அடடடடா, செம்பா போட்ட காஃபி சும்மா தேவாமிரதமா இருக்கு. தைரியமான ஆம்பளையா இருந்தா இது அண்ணி இருக்கும் போது சொல்லியிருக்கணும். உன் தைரியத்தை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன எப்படி சொல்லிட்ட? நான் வடிவு இருக்கும் போது எவ்வளவு தடவை செம்பா பாராட்டி பேசியிருக்கேன்னு. என்ன செம்பா சொல்லு. ஆ. அவ எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு தான் தலையாடுவா. இருந்தாலும் சொல்றேன் செம்பா, உன் காஃபி சூப்பர் பிரமாதம். காலையில உன் காஃபி சாப்பிட்டா சும்மா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதெல்லாம் நீங்க நல்லா தாண்டா பேசுவீங்க. ஆனா அவளுக்கு ஒரு கஷ்டம்னா ஏதாவது கண்டுக்கிறீங்களா? அவ வீட்ல இருந்து காணாம போயிட்டான்னு யாராவது ஒருத்தராவது தேடினீங்களா? சும்மா இருமா. நான்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அம்மா, அண்ணா ஃபீல் பண்ணாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணம்மா. என்ன நடந்துச்சு? எதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றீங்க? அது மிஸ்டர் ஆம்பளை, உங்க வைஃப் ஏதோ கேள்வி கேக்குறாங்க. இப்ப சொல்லுங்க உங்க பதில. என்ன கோத்து வரியா? நீ அண்ணி பத்தி என்ன சொன்ன நான் சொல்லிட்டா? நான் என்ன சொன்னேன்? அர்ச்சனா மட்டும் என் முன்னாடி எதிர்த்து நின்னு பேசினா மூஞ்சிய சும்மா போட்டு பேத்துருவன்னு சொன்னல, அத சொல்லவா? ஏய், நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. இல்ல சொல்ல, அவன் என்ன கோத்து விடுறான். நடிக்காதன. இன்னும் சொல்லட்டுமா வேணாவா? டேய், சொல்லட்டுமான்னு சொல்லாத சொல்லிட்டியாடா. உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் வேலையே இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
செம்பா அண்ணி தலை வலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எனக்கு ஒரு டீ. ஏய், தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் முக்கியமா? அதானே, நாம ஒண்ணு சொன்னா இவ ஒண்ணு செய்வா. வர வர திமிரு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அண்ணா அது எவ்வளவு சொல்லி இங்கே நின்னுட்டு இருக்க? போடி, போய் சீக்கிரமா டீ எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. அர்ச்சனா, அவங்க உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க உங்களே செஞ்சுக்க வேண்டியதானே. என்னது சொல்றீங்க? அவ உங்களுக்கு காஃபி போட்டு தரணும்னா அதுக்காக அவளை இப்படியா விரட்டுறது? எனக்கு தலை வலிக்குது, அதுக்காக காஃபி கேட்டேன், அது தப்பா? அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி என்னைக்காவது அவ உங்களை வேலை வாங்கியிருக்காளா? அவளும் நானும் ஒன்னா அத்தை. அதானே. ஒண்ணுதான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் மருமகளுங்க தான். அதுல பாரபட்சமே கிடையாது. என்னத்த எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? யாரு உன்னை இப்ப அசிங்கப்படுத்தினா? இதெல்லாம் சரி வராது, வேணான்னு சொல்லிதான் நாங்க தனி அடுப்பு வச்சோம். வாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டுட்டு இப்ப இப்படி சொல்றீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பேசுற? பின்ன என்ன அத்தை, வார்த்தைக்கு வார்த்தை நான் தான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லி செம்ம கூப்பிட்டாலாம் இல்லையா? ஆமா பெரியம்மா, எல்லா வேலையும் நானே பாக்குறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டேன். அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. இனிமேலாவது எதை சொல்றதா இருந்தாலும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அண்ணி, என்ன இது இவ்ளோ சக்கரை போட்டு வச்சிருக்க? இது எப்படி குடிக்கிறது? போ, வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க அண்ணி. செம்பா நில்லு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா போறீங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. அவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு இப்படி ஆளாளுக்கு விரட்டுறீங்க? உங்களுக்காக கஷ்டப்படுறா, உங்களுக்காக உழைக்கிறா, 24 மணி நேரமும் உங்களுக்காகவே இருக்கா. உங்களுக்கு மதியானம் சாப்பாடு என்ன கொடுக்கணும், நைட்டுக்கு என்ன சாப்பாடு செய்யணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அதே சிந்தனையில இருக்கா. ஆனா நீங்க விதவிதமா அவளை எப்படி சித்திரவதை செய்யலான்னு சிந்தனையில இருக்கீங்க. என்ன கார்த்தி சொல்ற? நீ சொல்றத பார்த்தா நாங்க என்னமோ கொடூரமானவங்க மாதிரியும் கேவலமான ஒரு காரியத்தை செஞ்ச மாதிரியும் பேசிட்டு இருக்க. ஏ, அப்படி எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்களா? இவளை துரத்திட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களால சமைக்க முடியுமா? குழந்தைங்களை பாத்துக்க முடியுமா? இல்ல அம்மா அப்பாவை கவனிச்சுக்க முடியுமா? இவ்வளவு வேலையை அவதான் செய்யணும். அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற கொடுமையை தாங்கிக்கணும்ல. அப்படி என்ன பெருசா அவளை கொடுமை பண்ணிட்டோம்? எனக்காக போராடினவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளிருக்கீங்க. அப்படியா கார்த்தி? ரொம்ப பெரிய தப்பு தான். சரி, இப்ப அந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு நீ நினைக்கிற? நான் என்ன கோர்ட்டா உங்களுக்கு தண்டனை கொடுக்க? இதெல்லாம் பார்த்துட்டு மனசு மாறின போதுன்னு சொல்றேன். அப்படி பார்த்தா மனசு மாற வேண்டிய ஃபர்ஸ்ட் பர்சன் உங்க அம்மா. செம்பாவை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினது உங்க அம்மா. அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க?
எல்லாத்தையும் தாண்டி அவ மேல சந்தேகப்பட்டு அவகிட்ட பேச மாட்டேன்னு சொன்னியே, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? நான் வடிவு கிட்ட சண்டை போடுவேன், வடிவு செம்பா கிட்ட சண்டை போடுவா, அவங்க என்கிட்ட சண்டை போடுவாங்க. இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிற சாதாரணமான விஷயம் தானே. ஆனா கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்பட்டியே, உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதறி அழுதாளே, அப்ப நீ அவளை நம்பினியா? தப்பு பண்ணாதவங்களை சந்தேகப்படுறதை விட வேற ஏதாவது கொடுமை இருக்கு? செம்பாக்கு நீ பண்ணது கொடுமையா இல்ல நாங்க பண்ணது கொடுமையா? நாங்க அவகிட்ட வேலை வாங்கியிருக்கோம், சண்டை போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நீ அவளை சந்தேகப்பட்டிருக்க. அது பாவம், துரோகம், உச்சக்கட்ட கொடுமை.